நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் தன்னவன், பாரம்பரிய சித்த மருத்துவர். இது சிறகுகள், மூலிகை சிறகுகள். வழக்கம் போல தான் நம்ம தினம் ஒரு மூலிகையை பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கும் ஒரு மூலிகை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த மூலிகை மிகவும் அற்புதமான ஒரு மூலிகை, அழகான ஒரு மூலிகை, மகத்துவமும், மருத்துவமும் வாய்ந்த ஒரு மூலிகை. அந்த மூலிகையோட பேர் தான் பவளமல்லி, பாரிஜாதம்னு சொல்லுவாங்க. இந்த பவழமல்லியினுடைய மருத்துவ பயன்கள் என்ன? இது என்ன மாரியான பயன்கள நமக்கு கொடுக்கும்? அப்படிங்கிறத பத்தின ஒரு முழு வீடியோவ நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோவ புதுசா பார்க்குறவங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பார்க்குறீங்களே இதுதான் பவழமல்லி. பாரிஜாதம் என்கிற பவழமல்லி. இதுக்கு நிறைய கதைகள்லாம் இருக்குது. இது பாரிஜாதமா இருந்து ஏன் பவழமல்லியா மாறிச்சுன்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது பற்றின ஒரு மருத்துவ குறிப்புகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். பவழமல்லி பொதுவா உடல் வலி, காய்ச்சல், சளி, இருமல், வயிற்றுப்புழுக்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பவழமல்லி அருமருந்தான ஒரு சிறப்பான ஒரு மருந்து. இந்த பவழமல்லியுடைய இலையை தேநீராக நம்ம குடிக்கலாம். இது தேநீர் அது ஒரு 5 இலைகளை எடுத்து நல்லா கழுவிட்டு அது சுத்தமான தண்ணீரில் போட்டு தேவைப்பட்டால் நம்ம பனங்கற்கண்டு அல்லது வெல்லம், நாட்டு சர்க்கரை அது மாதிரி எதனா சேர்த்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இனிப்புக்கு பதிலாக நீங்கள் மிளகு அல்லது சீரகம் இது மாதிரி எதனா சேர்த்து கண்டிப்பாக அதை தேநீராக காய்ச்சி குடிக்கலாம். இப்படி அந்த மாதிரி தேநீராக நம்ம காய்ச்சி குடிக்கிறப்ப நமக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சளி, இருமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிடும். அதே மாதிரி மூட்டு வலி, கீழ்வாதம், இடுப்பு வலி, முதுகுத்தண்டு வலி இந்த மாதிரியான வலிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதற்கான பெருவாரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் மண் அது இது நிறைய சாப்பிடுவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு நாளடைவில் என்ன குடல் புழுக்கள் உருவாகும், நிறைய பசி எடுக்கும், சம்டைம் பசி எடுக்காது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு இந்த இலைகளினுடைய தேநீரை நம்ம காய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த குடல் புழுக்கள் எல்லாமே மொத்தமாக வெளியே வந்துடும். ரொம்ப அழகாக ஜீரணமாகும். செரிமானத்துக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்துங்க இந்த பவழமல்லி. இந்த பவழமல்லியினுடைய கதைகள் ரொம்ப சுவாரஸ்யமானது. நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி மூச்சுக்குழல் பிரச்சனைகளுக்கு ரொம்ப சிறப்பான பல அற்புதங்களை செய்யக்கூடியது. இன்னும் பார்க்க போனால் ஆஸ்துமா நோயாளிகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ஒரு இளைப்பாறுதலை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்துன்னு சொன்னால் நிச்சயமாக அது பவழமல்லி மட்டும்தான். இந்த பேருக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா இருமல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், தொண்டை கவகவான்னு எரியும், அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரியான நபர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த பாரிஜாதம் என்கிற பவழமல்லி மிக அற்புதமான ஒரு மருத்துவத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த குதிக்கால் கபகபான்னு எரியும். சில பேர் அதுக்கு செருப்பெல்லாம் கூட போடுறாங்க. அந்த நீரிழிவு நோயாளி, சுகர் பேஷண்ட் சொல்லக்கூடிய நீரிழிவு நோயாளிகள் கண்டிப்பாக இந்த பவழமல்லி இலைகளை எடுத்துக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு குறிப்பு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை இல்லாது நீங்கள் இதை கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. மருத்துவருடைய ஆலோசனை எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன் இங்கே குறிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மருத்துவருக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய நோயினுடைய தன்மை, அதாவது அதனுடைய வீரியம் எவ்வளோ இருக்குது, அதுக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், அது எவ்வளோ குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ அல்லது எந்த வேலையில் எந்த நேரத்தில் எந்த சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியா இந்த மாதிரியான பல விஷயங்கள் மருத்துவருடைய ஆலோசனைக்கு உட்படுத்தும் போது மட்டும்தான் உங்களுக்கு அது ஒரு அழகான ஒரு கைட்லைன்ஸாக கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு மருந்தையும் சுய பரிசோதனை செய்யாமல் மருத்துவருடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கங்க. நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மூலிகைகளும் நமக்கு உயிர்காக்கும் மூலிகைகளாக தான் சித்தர்களால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமாக பவழமல்லி அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மருந்துங்க, அற்புதமான ஒரு மூலிகை. இந்த சுவாசம் அந்தளவுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், அவ்வளோ அழகான ஒரு சுவாசமாக இருக்கும். இந்த சுவாசத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனம் ரொம்ப லேசாகும். இந்த தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவங்க பார்த்திங்கன்னா மடாலயங்கள்லேயும் நிறைய இடங்களில் பார்த்திங்கனாக்கா கோயில் வளாகங்கள்லேயும் மடாலங்கள்லேயும் தியான பீடங்கள்லேயும் இந்த மாதிரி தியான பயிற்சி மையங்கள்லேயும் அந்த வளாகத்துக்குள்ளே இந்த மலர்களை
பேணி காக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா, இது ஒரு சுகந்தமான நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. மனசை வந்து ரொம்ப லேசாக்கக்கூடியது. அந்த மாதிரி பல அற்புதங்களை செய்யக்கூடியது. ஒரு மயக்கும் தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு வரலாறே இருக்குங்க. இந்த பாரிஜாதம் அப்படிங்கிற ஒரு பூ தான், பாரிஜாதம் தான் வந்து பவழமல்லின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பாரிஜாதம் என்ற ஒரு இளவரசி வந்து சூரியனை நோக்கி தவம் இருந்ததாகவும், சூரியனை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் மேலே விருப்பப்பட்டு இருந்ததுனாலையும், அதை சூரிய பகவான் வந்து மறுத்துட்டதுனால அவள் வந்து தீப்பிழம்பை ஏற்படுத்தி அந்த தீப்பிழம்புக்குள்ளே விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டதுனால இந்த சாம்பல்லேருந்து உருவானதாக தான் இந்த பாரிஜாதம் அப்படிங்கிற அந்த பவழமல்லி சொல்லப்படுகிறது. இந்த பவழமல்லிக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இரவில் மட்டுமே பூக்கக்கூடியது. இரவிலே பூத்து இரவிலே வந்து உதிர்ந்துடுங்குது. சூரியனை பார்க்கவே பார்க்காதான். ஏன்னா சூரியன் மேலே தான் கோவம் இல்லையா? ஸோ அதனால் சூரியனை வந்து சுத்தமாக பார்க்காது. இரவில் மட்டுமே பூத்து இரவிலே உதிரக்கூடிய ஒரு மலர் அப்படின்னு சொன்னால் அது பவழமல்லி மட்டும்தான். அது மட்டும் இல்லை, இதனுடைய சிறப்புகள் வந்து இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. பல கோயில்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பாரிஜாதம் என்கிற பவளமல்லி வந்து ஸ்தல விருட்சமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாக்கா, தேவலோக மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தில்லையில் வந்து பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்ரபாதர் அப்படிங்கிற ஒரு இவருக்கும் சிவபெருமான் வந்து ஆனந்த தாண்டவ தரிசனம் கொடுத்தாரு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரியான ஒரு ஆனந்த தாண்டவத்தை தானும் தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தூர்பாச முனிவர் வந்து தேவலோகத்திலேருந்து இந்த பூவை கொண்டு வந்து வளர்த்ததாக வந்து ஒரு புராண கதை இருக்குது. அந்த மாதிரி பல சிறப்புகளை வாய்ந்தது தான் இந்த பாரிஜாத மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய பவழமல்லி. இப்பேற்பட்ட ஒரு பவழமல்லி நம்ம வீட்டு வாசலில் இருந்ததுன்னா நிச்சயமாக துஷ்ட சக்திகள் வராது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பவழமல்லியில் இன்னொரு சிறப்பு இருக்குங்க. பொதுவாக வந்து செடியிலேருந்து கொடியிலேருந்து பறிக்கக்கூடிய மலர்களை மட்டும்தான் இறைவனுக்கு சாத்துவாங்க. அந்த கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு மலரையும் எடுத்து சாத்த மாட்டாங்க. ஆனால் இந்த மலர்கள் மட்டும்தான் கீழே இருந்து எடுத்து பறிக்க முடியாது இல்லையா? இரவிலே பூத்து இரவிலே விழுறதுனால இந்த மலர்களை வந்து பறிக்க முடியறதில்ல. ஸோ கீழே இருக்கக்கூடிய மலர்களை எடுத்து அதை மாலையாக தொடுத்து இறைவனுக்கு வந்து சாத்துறாங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய மலரையும் எடுத்து சாத்தக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மலர் தான் இந்த பவழமல்லி. இந்த பவழமல்லி வந்து அந்தளவுக்கு அற்புதமான நல்ல மருத்துவ பலன்களை கொண்டது. சொரியாசிஸு, ஸ்கின் டிசீஸு இது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே ரொம்ப அற்புதமான பலன் தரக்கூடியது இந்த பவழமல்லி. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இதழ்களையும் வந்து நம்ம தேநீராக வந்து பருகலாம். அதாவது வந்து இந்த காம்புகளை மட்டும் எடுத்துகிட்டு அந்த இதழ்களை மட்டுமே வந்து சுடு தண்ணீரில் போட்டு பனங்கற்கண்டு அல்லது வெல்லம் இது மாதிரி எதனா காய்ச்சி எடுத்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம மேற்கண்ட அத்தனை மருத்துவ பலன்களும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். முன்னாடியே நீங்கள் என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக ஒரு மருத்துவருடைய ஆலோசனை எடுத்துங்க. அதனால் வந்து உங்களுக்கு பல சிறப்புகள் இன்னும் சிறப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி வந்து நம்ம வீடியோவையும் தொடர்ந்து பாருங்கள். இது மாதிரியான பல இன்னும் சிறப்பு வாய்ந்த பல மூலிகைகளை உங்கள் முன்னாடி கொண்டு வருவதற்காக வேண்டித்தான் இந்த ஒரு முயற்சி. இதன் மூலமாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ எண்ணற்ற மூலிகைகள் வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. சித்தர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரியான மூலிகைகள் இருந்து நாம் ஒவ்வொன்றா தேடி எடுத்து வந்து உங்கள் முன்னாடி வச்சிட்ருக்கோம். இந்த மாதிரியான மூலிகைகளை வந்து நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும், அதனுடைய பலன்களை அறிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இது போல் எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளை தொடர்பு கொள்ளணுன்னா இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.